எந்த கோபமும் வைக்காதீர்கள் சகோதரர்களே. நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னார்களா இல்லையா? யுக்ஃபரு லிகுல்லி அப்தின், நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் துரதுல் அமல் ஃபீ குல்லி யௌமில் இஸ்னைன் வல் கமீஸ் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் மக்களுடைய நன்மையெல்லாம் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னார்கள். மக்களுடைய நன்மையெல்லாம் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னார்கள். ஃபயுக்ஃபரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காத, அல்லாஹ்வுக்கு கூட்டாளி சேர்க்காத, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளை பங்கு வைக்காத எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறானாம். பொது மன்னிப்பு சகோதரர்களே. திங்கட்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் இல்லம்ரான் கானத்து பைனஹு வ பைன அஹீஹி ஸஹனா, ஒரு மனிதனை தவிர எந்த மனிதனுக்கும் அடுத்த சகோதரனுக்கும் இடையில் மனக்கசப்பு இருக்கிறதோ, உள்ளத்திலே விரோதமும் குரோதமும் இருக்கிறதோ, அவனுக்கு மன்னிப்பில்லை என்று நபிகள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் சொல்வானாம் உத்ருகூஹு ஹத்தா யஸ்லிஹா, அந்த ரெண்டு பேரையும் விட்டு விடுங்கள், அந்த ரெண்டு பேரையும் விட்டு விடுங்கள், அவருக்கு மன்னிப்பு கிடையாது. உள்ளத்தினால் அவர்கள் ஒன்றுபடும் வரைக்கும், உள்ளத்தினால் இணக்கப்படும் வரைக்கும், உள்ளத்தினால் சகோதரர்களாக மாறும் வரைக்கும் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானாம். சகோதரர்களே, எவ்வளவு மோசமான ஒரு நிலை என்று பாருங்கள், எவ்வளவு துர்ப்பாக்கியமான ஒரு நிலை என்று பாருங்கள். எங்களை விட கேடுகட்டவர்கள் இருக்கலாமா சகோதரர்களே? எங்களை விட பாக்கியமற்றவர்கள் இருக்கலாமா? ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சோழே, அடுத்தவன் செய்கின்ற தவறுகளையும் அடுத்தவன் செய்கின்ற பிழைகளையும் உள்ளத்திலே நிறைத்து வைத்துக் கொண்டு விரோதங்களோடும் குரோதங்களோடும் வாழாதீர்கள் சகோதரே. எல்லா தவறுகளையும் அல்லாஹ்வுக்காக மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் சுவனத்தை தர காத்துக் கொண்டிருக்கிறான். எல்லா பிழைகளையும் விட்டு விடுங்கள். அடுத்தவர்களை செய்கின்ற தவறுகளை 5% கணக்கெடுக்காதீர்கள் சகோதரர்களே, மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தை தர காத்துக் கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் இந்த பண்பு இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தால் சந்தோஷப்படுங்கள் சகோதரர்களே. இல்லை என்ற பதில் வந்தால் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து மன்னிப்பு தேடி அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் சகோதரே. அப்பொழுதுதான் சுவனத்தின் சொந்தக்காரர்களாக என்னாலும் உங்களாலும் மாற முடியும் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த பண்பு என்ன தெரியுமா? இறையச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ்வை பயந்து நடப்பவர்கள் சுவனத்தின் சொந்தக்காரர்கள். அவர்களுக்குரிய அடுத்த பண்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். அடுத்த பண்பை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமன் யக்ஃபிரு الذுனூப இல்லல்லாஹ் வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்த பண்பு என்ன தெரியுமா? ஒரு தவறு செய்து விட்டார்கள், ஒரு பிழை செய்து விட்டார்கள், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டார்கள். ஒரு தவறை செய்து விட்டோம் சகோதரர்களே, ஒரு பாவத்தை செய்து விட்டோம், ஒரு பிழையை செய்து விட்டோம். எங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் சகோதரர்களே? ரமலானிலே 27வது இரவு இருக்கிறது, மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். ஷஅபானிலே பராத் இரவு இருக்கிறது, மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். முஹர்ரமிலே ஆஷூரா தாஷூவுடைய இரவு இருக்கிறது, மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். தவணை போடவில்லையா சகோதரர்களே? நாங்கள் தவணை போடவில்லையா? பாவங்களை மூட்டை மூட்டையாக கட்டி வைத்திருக்கிறோம். எப்பொழுதோ ஒரு நாள் பொது மன்னிப்பு கிடைக்கும் என்ற சிந்தனையில் வாழுகிறோமா நாங்கள்? ரமலானிலே ஒரு இரவு இருக்கிறது என்ற சிந்தனையோடு வாழுகிறோமா நாங்கள்? இறையச்சம் பூச்சியம் சகோதரர்களே, இறையச்சம் பூச்சியம். அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? இறையச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ்வை பயந்து நடப்பவர்கள் ஒரு பாவம் செய்து விட்டான், ஒரு தவறு செய்து விட்டான், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டான். ذكرுல்லாஹ, அல்லாஹ்வை உடனடியாக ஞாபகிப்பார்களாம், அல்லாஹ்வை உடனடியாக பயப்படுவார்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழே, மனிதன் என்று பிறந்தால் அவன் தவறு செய்யக்கூடியவன் தான், பாவம் செய்யக்கூடியவன் தான். நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாவிட்டால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பாவமே செய்யாவிட்டால் உங்களை அல்லாஹ் அழித்துவிட்டு பாவம் செய்துவிட்டு தௌபா செய்கின்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழே, மனிதர்களுடைய பண்பு பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், மலக்குகள் அல்ல. மலக்குகள் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனால் மனிதர்கள் என்று பிறந்தால் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறு நடக்கக்கூடிய நேரத்தில், பிழை நடக்கக்கூடிய நேரத்தில், பாவம் நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் வருகிறதா என்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறதா என்று பாருங்கள் சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வை மறக்கடித்துக் கொண்டே போகிறது, சைத்தானின் கூட்டாளியாக ஆக்கிக் கொண்டே போகிறது. எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய பயம் வந்தது சகோதரர்களே? எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்தது? அடே அப்பா, நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்கக்கூடிய வளமை இருந்ததா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இறையச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ்வை பயந்து நடப்பவர்கள் ஒரு பாவத்தை செய்து விட்டால், ஒரு தவறை செய்து விட்டால் உடனடியாக அல்லாஹ்வுடைய அச்சம் வரும்.
அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமாம். அந்த சிந்தனையோடு யா அல்லாஹ் நான் ஒரு பாவம் செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்பார்களாம். என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்பார்களாம். இந்த சிந்தனை இருக்கிறதா சகோதரர்களே? ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த பண்பு இருக்கிறதா சகோதரர்களே? எங்களுடைய இஸ்லாமிய தாய்மார்கள் எல்லாம், முஸ்லிம் தாய்மார்கள் எல்லாம் ரமதானுடைய காலம் வந்து விட்டால் போதும், ஒரு தௌபா போய் விட்டால் போதும், தலையை மூடிக்கொண்டு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று வந்து நிற்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழே, அல்லாஹ் சொல்லுகின்ற தௌபா என்ன தெரியுமா? பாவத்தின் வெளிப்பாடு தௌபாவாக இருக்க வேண்டும், பாவத்தின் பிரகடியாக தௌபா வர வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனை வர வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும். இப்பொழுது கேள்வி கேட்டு பாருங்கள். பாவம் நடக்கிறது, சந்தையிலே சென்றோம், வட்டி எடுத்தோம், அல்லாஹ்வுடைய பயம் வந்ததா என்று பாருங்கள். இன்டர்நெட் பேக்கி போனோம், மோசமான காட்சிகளை பார்த்தோம், அல்லாஹ்வுடைய பயம் வந்ததா என்று பாருங்கள். வீட்டிலே கதவை அடைத்தோம், படத்தை பார்த்தோம், விபச்சாரகர்களையும் விபச்சாரிகளையும் பார்த்து ரசித்தோம், அவருடைய குரலை கேட்டு ரசித்தோம், அல்லாஹ்வுடைய பயம் வந்ததா என்று பாருங்கள். அங்கால இங்கால ஊர்வலாய் பேசி திரிந்து பாவத்தை தேடினோம், அடுத்தவுடைய குறைகளை கசக்கி கசக்கி பிழிந்து பாவத்தை சம்பாதித்தோம், அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்ததா என்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய பயம் வந்ததா என்று பாருங்கள். சிகரெட்டு குடித்து குடித்து சல்லியை நெருப்பாக்கினோம், போதை வஸ்துக்களை பயன்படுத்தி பயன்படுத்தி பொருளாதாரத்தை வீணடித்தோம், அல்லாஹ்வுடைய பயம் வந்ததா என்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்ததா என்று பாருங்கள். வந்தது சகோதரரை என்ற பதில் வந்தால் என்னிடத்தில் இறையச்சம் இருக்கிறது, இல்லை இல்லை வரவே இல்லை, எப்பொழுதோ ஒரு நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற பதில் வருகிறதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சோழே, ஈமானை கொஞ்சம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், இறையச்சத்தை கொஞ்சம் தட்டி பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழே, அதுதான் உண்மையான இறையச்சம், உண்மையான அல்லாஹ்வுடைய அச்சம் என்றால் தவறு நடக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனை வர வேண்டும். இந்த அல் குர்ஆன் வசனங்களை, இந்த ஈமானிய துளிகளை ஆரம்பத்தில் அமுல்படுத்திய நபித்தோழருடைய வரலாற்றுக்கு போய் பாருங்கள், வாழ்க்கைக்கு போய் பாருங்கள். ஒரு நபித்தோழர் ஓடோடி வருகிறார், எங்கோ செய்த பாவம், எங்கோ செய்த பாவம், ஓடோடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண்ணை நான் முத்தமிட்டு விட்டேன், ஒரு பெண்ணை நான் முத்தமிட்டு விட்டேன், எனக்குரிய தண்டனையை தாருங்கள் என்று கேட்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி விட்டால் இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யிஆத், நல்ல காரியங்கள் பாவங்களை போக்கிவிடும் என்ற அல் குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழரே அந்த தவறை செய்துவிட்டு நீ தொழுதாயா என்று கேட்டார்கள். ஆம் அல்லாஹ்வின் தூதரே தொழுதேன். அப்படி என்றால் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழே, இந்த செய்தியில் நாங்கள் என்ன படிக்கிறோம்? புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி. இதிலிருந்து நாங்கள் என்ன படிக்கிறோம்? எங்கோ தவறு செய்கிறார், எங்கோ ஒரு பாவத்தை செய்கிறார், அவரை நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு அழைத்து வந்தது எது? நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு கொண்டு வந்தது எது சகோதரர்களே? மன்னிப்பை தேடி ஓடோடி வந்ததற்குரிய காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அச்சம். பாவம் செய்து விட்டோம் என்பதற்காக அல்லாஹ்வை மறக்கவில்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகவில்லை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேவை என்று ஓடோடி வருகிறார். அல்லாஹ் கொடுத்த மன்னிப்பை பாருங்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி வருகிறார், ஒரு பெண்மணி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்கிறார்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த